அனைவருக்கும் வணக்கம். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஒன்னில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு, அதாவது ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் அதீத பலம் பெருந்திய அமைப்பில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது இனி யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலேயே மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதி விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து வகையான குடும்ப பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது அவருடைய ஜென்ம பார்வை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் பதிவதால் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாகவே கிடைக்கிறது. கைப்பணம் விரயமான சூழலில் இனி சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை விரயஸ்தானத்தில் இருந்து விலகியிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பத்தில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. எவ்வளவு பணம் வந்தாலும் போதாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதைவிட விரய செலவுகளும் பல்வேறு வகையான செலவுகளும் அதிகரித்த சூழலில் பண வரவை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாகவே நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகமும் ஜென்ம ராசிக்குள் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மற்றும் ஒரு மிகவும் வித்தியாசமான மென்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக தீர்வு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் இந்த தருணத்துல பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. தற்காலிக பிரிவினை சந்தித்திருக்கக்கூடிய கணவன் மனைவி இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எவ்விதமான காரிய தடையும் இன்றி நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. திருமண முயற்சியில் தடைகள் இருக்கக்கூடிய அத்தனையும் விலகும். ஏனென்றால் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைவாக அமையும். முதல் திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை, 2வது திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் நல்ல ஒரு மாற்றம் இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால். அனுகூலமற்று இருந்த பல காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் சக்திக்கு மீறிய பணிச்சுமை அதிகமாக இருந்த சூழலில் இனி அவை குறையும். உங்களுடைய செயல்பாட்டுக்கு நிர்வாகத்தினர் பாராட்டு மட்டுமல்லாது மேலதிக
மேலதிகாரிகளின் பாராட்டும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு, பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அமோகமான சூழலும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த வேளையில் தசாபுத்திகள் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ அல்லது அவரது நட்பு கிரகங்களின் தசையோ புத்தியோ நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இனி யாராலும் அசைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் லாபத்தில் சனி, தனத்தில் குரு என கிரகநிலைகளின் அமைப்பு மிக அபரிவிதமான மாற்றத்தை 12 ராசிகளில் முதன்மையான யோகத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் குரு பகவான், சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரும்போது ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். புதிய விற்பனை நிலையம் திறத்தல், புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் நல்ல மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சூழல் நிறைவாகவே கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சந்தை நிலவரம் மாறி மாறி இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் முழு திருப்தி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெருவாரியான நெருக்கடிகள், சிக்கல்கள் உறுதியாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. தசாபுத்திகள் மிகவும் சுபபலம் பெற்றிருப்பின் இந்த வேளையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாடு சென்று உங்களது கலைத்திறமையை வெளிக்கொணர்வதன் மூலம் மிக பெரிய அளவில் வரவேற்பு, செல்வாக்கு உயர்தல் போன்ற அனைத்தும் நிறைவாகவே கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாறுதலை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணம் பொன்னான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பல வாய்ப்புகள் எளிதாகவும் சிறப்பாகவும் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் தகர்க்கப்பட்டு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான குறைகள் நீங்கி இனி யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயம் விரைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். தவறாமல் இந்த தருணத்தை ஒரு பொன்னான நேரமாக அமையக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே ஆட்சி பலம் பெறும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.